நம்மளுடைய திருமல திருப்பதி தேவஸ்தானத்துல முன்னாடி இருந்தக்கூடிய அரசாங்கத்திலிருந்து நம்மளுடைய திருமலையில எப்பேற்பட்ட ஒரு ஹீனமான வேலை அப்படின்னு தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெய் கலப்படம் நமக்கு பப்ளிக்கா தெரிஞ்சிருக்கிறது இப்ப நெய் வண்டிதான். பாக்கி அங்க எந்தெந்த விதமான எல்லா விதமான கலப்படங்கள் இருந்ததோ பாக்கி எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணினால் தான் தெரியும். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துல நம்ம பார்த்தபடி நல்லபடியா திருமல திருப்பதி தேவஸ்தானத்துல வரக்கூடிய பக்தர்கள் எல்லா விதமான தர்ஷனங்கள் அதே மாதிரி எல்லா விதமான கைங்கரியத்தையும் நல்லபடியா பண்ணியிருக்காங்க. இந்த நெய் கலப்பட விஷயத்துல நெய்யால எப்படி நமக்கு இதுலயே கூடாரவல்லி இதுலயே ஒரு இதுல சொல்லக்கூடிய நெய் ஒழிய நமக்கு நெய்யை காக்கக்கூடிய இது வந்து கூடாரவல்லி இன்னைக்கு ஆண்டாளுடைய இது அப்பேற்பட்ட ஆண்டாள தயாரிக்க வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா அவங்க எல்லாத்தையும் ஒரு கலப்பட நெய் கொடுத்து எத்தனை பேருக்கு இதால இப்ப தெய்வ நம்பிக்கையே இல்லாத இருக்கிற இது வந்து தெய்வ நம்பிக்கையா இருக்க எத்தனை பேருக்கு இதால ஆகக்கூடிய ஆரோக்கியமான ஒரு இது வந்து கெடுதலாச்சுங்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். புனிதமாக போற்றப்படும் திருப்பதி லட்டு பிரசாதத்திலேயே கலப்படம் நடந்து உள்ளது என்ற தகவல் கோடிக்கணக்கான பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நம்பிக்கை, பக்தி, தூய்மை என்பவற்றுக்கே கேள்விக்குறி எழுப்பும் இந்த விவகாரம் தற்போது தேசிய அளவில் பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. இந்த அதிர்ச்சி தரும் உண்மை என்ன? விசாரணையில் வெளிவந்த அதிரடி தகவல்களை பார்க்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்களின் நம்பிக்கையை உலுக்கிய மிகப்பெரிய நெய் கலப்பட மோசடி தற்போது தடயவியல் அறிக்கைகள் மூலம் முழுமையாக அம்பலமாகியுள்ளது. 2019 முதல் 2024 வரை புனித லட்டு பிரசாதம் உண்மையான பசு நெய்க்கும் பதிலாக போலி ரசாயன கலவையால் தயாரிக்கப்பட்ட நெய்யால் செய்யப்பட்டதாக விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 59.71 லட்சம் கிலோ கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதால் ரூபாய் 234 கோடிக்கும் மேல் நிதி இழப்பு ஏற்பட்டு உள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 36 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. போலே பாபா ஆர்கானிக் டெய்ரியை நடத்திய போமில் ஜெயின், விபின் ஜெயின் ஆகியோர் மூளை சூத்திரதாரிகளாக அடையாளம் காணப்பட்டு உள்ளனர். தாவர எண்ணெய், பாமாயில், மோனோகிளிசரைடுகள், பீட்டா கரோட்டின், செயற்கை வாசனைகள் கலந்த ரசாயன நெய் ஆய்வக சோதனைகளை ஏமாற்றும் வகையில் தயாரிக்கப்பட்டது. லஞ்சம், போலி ஆவணங்கள், பேய் லாரிகள், ஹவாலா பண பரிவர்த்தனை என ஒரு பெரிய ஊழல் வலையமைப்பு செயல்பட்டது. NDDB மற்றும் CFTRI ஆய்வகங்கள் கலப்படத்தை உறுதி செய்த நிலையில் 2024 அக்டோபரில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு CBI, FSSAI விசாரணைக்கு உத்தரவிட்டது. DNA சோதனையில் பன்றிக் கொழுப்பு இல்லை என நிரூபிக்கப்பட்டாலும் முழுக்க லாப நோக்கில் நடந்த இந்த மோசடி கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையை புண்படுத்தியுள்ளது. இதனுடன் கோவில் நிர்வாகம், நன்கொடை நிதி, சிலை திருட்டுகள், கோவில் தாக்குதல்கள் என பல்வேறு சர்ச்சைகளும் மீண்டும் கேள்விக்குறியாகி TTD நிர்வாகம் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்து உள்ளன. இந்த விவகாரம் வெறும் ஊழல் மட்டுமல்ல, ஆன்மீக நம்பிக்கைக்கு ஏற்பட்ட பெரிய சவாலாகவே பார்க்கப்படுகிறது.